என்னதான் உண்மையில் பணக்காரர்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்துகிறது? இது சம்பளம் அதிகம் இருக்கிறவர்களா, அதோடு மட்டும் வருமானம், அதிர்ஷ்டம் அல்லது பிறகு கிடைக்கும் வாய்ப்பா? இந்த கேள்விக்கு நேரடி பதில் அளிக்கிறது ரிச்சர்ட் டெம்ப்ளரின் தி ரூல்ஸ் ஆஃப் வெல்த் என்ற புத்தகம். உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான வாசகர்களை ஈர்த்த இந்த புத்தகத்தின் ஆசிரியர் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய அறிவுரைகளுக்காக பிரபலமானவர். அவரது எழுத்துக்களில் ஒவ்வொன்றும் நேர்த்தியான அனுபவங்களும் எளிதாக பின்பற்றக்கூடிய வழிகாட்டுதல்களும் நிறைந்துள்ளன. இந்த புத்தகத்தின் முக்கியமான செய்தி என்னவெனில், செல்வம் என்பது அதிக வருமானத்தை பெறுவது மட்டும் அல்ல. அது மனப்பான்மையிலும் ஒழுங்கான பழக்கங்களிலும் நம் செய்த முடிவுகளிலும் தான் நம்மை வளமாக்கும் சக்தி இருக்கிறது. பணக்கார வாழ்க்கை என்பது ஒரு மனநிலை, ஒழுங்கு மற்றும் வாழ்க்கை தேர்வுகளின் கூட்டுத்தொகை. அதுவே இந்த புத்தகத்தின் முதன்மையான கருத்து. புத்தகத்தில் பல முக்கியமான விதிகள் உள்ளன. அவற்றில் சில அம்சங்களை இப்போது தொகுத்து பார்க்கலாம். முதலில், எவரும் பணக்காரராகலாம் என்பது ரிச்சர்ட் டெம்ப்ளர் வலியுறுத்தும் முதல் விதி. நம்முடைய குடும்ப பின்னணி, கல்வி அல்லது தற்போதைய நிலைமை எதுவாக இருந்தாலும் நாமும் செல்வத்தை உருவாக்க முடியும். நம்மிடம் இருக்கும் மனப்பான்மை மற்றும் செயல்பாடுகள்தான் முக்கியம். இது ஒரு அதிகாரமளிக்கும் கருத்து, ஏனெனில் எல்லோருக்கும் வாய்ப்பு உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. அடுத்ததாக, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சதவீதத்தை சேமிக்கவும் என்பது ஒரு முக்கியமான விதி. எவ்வளவு சம்பளம் வந்தாலும் அதன் ஒரு பகுதியை ஒவ்வொரு மாதமும் பக்கத்தில் வைப்பது நிதி வளர்ச்சிக்கு முதல் படி. சிறிய தொகை கூட காலப்போக்கில் பெரும் செல்வமாக மாறும். இந்த பழக்கம் நம்மை செலவுகளை கட்டுப்படுத்தவும் எதிர்கால நம்பிக்கையையும் அளிக்கிறது. நிதி கல்வியை பெறுங்கள் என்பது இன்னொரு முக்கியமான விதி. பணத்தை பற்றிய அறிவு, முதலீடு, சம்பாதிப்பு, செலவினம், வரி விதிகள் போன்றவை பற்றி தொடர்ந்து கற்றுக்கொள்வது அவசியம். உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் பிறக்கின்றன. நம்பிக்கைக்குரிய தகவல்களையும் புத்தகங்களையும் நிபுணர்களையும் பயன்படுத்தி நம்மை மேம்படுத்திக் கொள்வது நிதி வெற்றிக்கான சாவி. நீங்கள் செலவழிக்கும் முறையை நிர்வகிக்கவும் என்பது ஒரு தூய்மை விதி. நாம் சம்பாதிக்கும் பணத்தை விட நாம் செலவழிக்கும் பணத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நம்முடைய செல்வம் வளர முடியும். தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் முக்கியமான விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் இந்த விதி உதவும். நீங்கள் நீண்ட காலம் நினைத்து செயல்படுங்கள் என்பது மற்றொரு விதி. உடனடி திருப்தியை தவிர்த்து எதிர்கால இலக்குகளை மனதில் வைத்து திட்டமிடும் பழக்கம் நம்மை நிதி வளர்ச்சிக்கு தூண்டுகிறது. முதலீடுகளில் சிதறலை தவிர்த்து பொறுமையுடன் காத்திருக்கவும் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை சகிப்பதற்கும் இந்த விதி துணை புரிகிறது. சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் என்பது புத்தகத்தில் வலியுறுத்தப்படும் விதிகளில் ஒன்று. நம்முடைய நிதி பயணத்தில் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்தையும் பாராட்டுவது நம்மை மேலும் ஊக்குவிக்கிறது. இது மன உறுதியையும் தொடரும் ஆர்வத்தையும் உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கை முறை செலவுகளை தக்கவைத்துக் கொள்ளுங்கள் என்பது முக்கியம். அதிக வருமானம் வந்ததும் வாழ்க்கை முறையை விரிவுபடுத்தும் பழக்கம் நம்மை பின்னடைவுக்கு தூண்டும். அதற்கு பதிலாக பழைய வாழ்க்கை முறையை தொடர்ந்தால் புது வருமானம் சேமிப்பாகவும் முதலீடாகவும் சேரும். தொடரும் கற்றலை வழக்கமாக்குங்கள் என்பது ஒரு விதி. வாழ்க்கையில் எந்த வயதிலும் கற்றல் முடிவடைவதில்லை. புதிய திறன்களை கற்றுக்கொள்வது நிதி வாய்ப்புகளை விரிவுபடுத்துகிறது. மற்றவர்களுக்கு செல்லுங்கள் என்பது செல்வத்தின் ஒரு மறுபக்கம். பணம் மட்டும் அல்ல, அது மூலம் பிறருக்கு உதவுவது, சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது நம்மை உயிரூட்டும் செயலாகும். பணத்தை உங்களுக்காக வேலை செய்யச் செய்யுங்கள் என்பது ஒரு வித்தியாசமான விதி. சம்பளம் மட்டும் சம்பாதிப்பதில் நிற்காமல் முதலீடுகளை, பாசிவ் இன்கம் வாய்ப்புகளை பயன்படுத்தி பணம் தானாக உங்களுக்கு வரும்படி செய்யுங்கள். இந்த விதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் நம்மை நிதி வளர்ச்சி பாதைக்கு அழைக்கின்றன. இவை குறிப்பாக: 1. எவரும் பணக்காரராகலாம். 2. ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சதவீதத்தை சேமிக்கவும். 3. நிதி கல்வியை பெறுங்கள். 4. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். 5. நீண்ட காலம் நினைத்து செயல்படுங்கள். 6. சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். 7. வாழ்க்கை முறையை தக்கவைத்துக் கொள்ளுங்கள். 8. தொடரும் கற்றலை வழக்கமாக்குங்கள். 9. உண்மையான செல்வம் என்பது பிறருக்கு உதவி கொடுப்பதையும் மனமுள்ள ஈகை தன்மையையும் உள்ளடக்கியது. 10. பணத்தை உங்களுக்காக வேலை செய்யச் செய்யுங்கள். இந்த விதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் நம்மை நிதி வளர்ச்சி பாதைக்கு அழைக்கின்றன.
அவற்றை எளிமையாகவும் நடைமுறையில் செயல்படுத்தக்கூடியதாகவும் இந்த புத்தகம் விளக்குகிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? உங்கள் சேமிப்பு பழக்கம் எப்படி உள்ளது? நீங்கள் செலவுகளை கவனிக்கிறீர்களா? நிதி கல்வியில் தொடர்ந்து ஆர்வம் காட்டுகிறீர்களா? உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலும் செல்வ வளமும் வளர்ச்சி பெற இந்த விதிகளை எப்போது ஆரம்பிப்பீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ரிச்சர்ட் டெம்ப்ளரின் தி ரூல்ஸ் ஆஃப் வெல்த் புத்தகம் நிதி வளம் என்பது அனைவருக்கும் எட்டக்கூடியது என்று உறுதி செய்கிறது. மனப்பான்மை, ஒழுங்கு மற்றும் அறிவு மூன்றும் இருந்தால் நம்மால் நிச்சயம் நிதி வெற்றி பெற முடியும் என்பதை இந்த புத்தகம் பலவீனமான உதாரணங்களுடனும் நடைமுறையில் நடைமுறைப்படுத்தும் வழிகளுடனும் தெளிவாக கூறுகிறது. நமது வாழ்க்கையில் இந்த விதிகளை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் பணம் என்பது வெறும் குறிக்கோளாக இல்லாமல் நம்மை வளமாக்கும் ஒரு பயணமாக மாறும். இந்த விதிகள் எந்த வயதிலும் எந்த தரத்தில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டவை. நீங்கள் இன்னும் இந்த புத்தகத்தை படிக்கவில்லை என்றால் இப்போது தொடங்குங்கள். உங்கள் நிதி வளர்ச்சி பயணத்திற்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டி. மேலும் புத்தக அறிவும் நிதி வளர்ச்சி உத்திகளும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் பயணத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். Are you following these rules? Think about it, start today and transform your financial future. Subscribe now for more book wisdom and financial growth strategies.